அவர் வந்து எனக்கு அவர் கூட நடிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் வந்து என்னோட ஃபேவரட் ஹீரோ. ஆனா கடைசி வரைக்கும் அவர்கிட்ட நான் சொன்னதே இல்லை. ஏன்னா நான் காக்கா பிடிக்கிறது சொல்றேன்னு நினைச்சுக்கலாம் இல்லையா. அதனால நான் சின்ன பொண்ணா இருக்கச்சு இது மாயா பஜார் அந்த படம் பார்த்துருக்கேன். ஒரு நாள் வந்து நான் கண்ணாடியில பார்த்துட்டு நீதானா என்னை அழைத்ததுன்னு பாடிக்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கு 3 அண்ணான்னு சொன்னேன் இல்லையா. அதுல பெரிய அண்ணா வந்து மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தார். எதுக்கு மெடிக்கல் காலேஜ்னு நான் சொல்றேன்னாக்கா நிறைய கலாட்டா பண்ணுவார். டு த கோர் கலாட்டா பண்ணுவார். அவர் பார்த்துட்டாரு இது. அதுலேருந்து அவர் என்ன பண்ணுவார்னாக்கா யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால ஜெமினி கணேஷன் பேரெல்லாம் சொல்லாம ஆர்ஜி ஆர் கணேஷ், அதனால பக்கத்து வந்து ஆர்ஜி அப்படின்னு அவர் கூட நடிக்கிறப்ப பெரிய அண்ணாவுக்கு தெரிஞ்சா என்ன கலாட்டா பண்ணுவார். அவர் கூட நான் ஹீரோயினா வேற நடிச்சிருக்கேன். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அவருக்கு அண்ணாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆறுது அப்படின்னு. அதுவும் என்னுடைய முதல் படம் வெண்ணிராடை அவுட்டோர் ஷூட்டிங் நடக்கிறப்போ இதுல கொடைக்கானல்ல அவருடைய பங்களாவில் தான் ஷூட்டிங் நடந்தது. நான் வந்து ரொம்ப யாரோடையும் பேச மாட்டேன், ரொம்ப இதுவா இருப்பேன், அதனால டிமிடா இருப்பேன். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா என்ன சாதாரணமா கொண்டு வரணுங்கிறதுக்கு அப்படியே எதுக்க வந்து உட்காந்துட்டு நீ வரைவேன்னு எல்லாரும் சொல்றாங்க, என் மூக்க கரெக்டா வரைஞ்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னு. எனக்கு மைண்ட்ல ஓடுது, அண்ணா பார்த்தா என்ன பண்ணுவார், அண்ணாவுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவர் கூட வேலை பண்ண. அப்புறம் இப்ப இவங்க கமலா செல்வராஜ் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு தெரியும்.